எவ்ரிவன், வெல்கம் டு மருமல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷனாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீடியோக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து நிறைய டவுட்ஸ் அந்த வெயிட் லாஸ் சம்மந்தமாக, அதுக்கு எல்லாமே நான் அதில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். மெயினாக ஓட்ஸ் வந்து என்ன பிராண்டு வாங்குறீங்க, அது எப்படி பார்த்து செலக்ட் பண்ணும், அது ஒன்று. என்னோட வெயிட் லாஸ் பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி சாப்பிடணும் அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ அது கண்டிப்பாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய மதர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டாலையும் சரி டீமுக்கும் சரி இந்த மாதிரி பொண்ணு வந்து ரொம்ப கருத்து போகிறா, வெயிலில் வந்து அலையிறா, ஸ்கின் ரொம்ப டேன் ஆகுது, அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து பெஸ்ட்டாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா பாத் பவுடர் இருக்குது. ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்க, அப்புறம் இப்போ காலேஜ் படிக்கிறவங்க, ஹாஸ்டலில் இருக்கீங்க, கல்யாணம் ஆக போகுது, ஸ்கின் டோன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பாத் பவுடர் வந்து எங்களோட பெஸ்ட்டு. இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஷைன் வரும். இப்போ வந்து அம்மான் பச்சரிசி சோப் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இதை பற்றி தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அம்மான் பச்சரிசி இலையின் நன்மைகள்னு நீங்கள் கூகுளில் சருமத்திற்கு நன்மைகள் போட்டிங்கனாவே வரும். உங்களுக்கு வந்து அந்த மருவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த செடியில் ஒரு பால் மாதிரி வரும், எடுத்து அந்த மரு மேலே வச்சா கொஞ்ச நாளில் வந்து அப்படியே அது சுருங்கி விழுந்துடும். தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஒரே நாள் ஆகாது. ஸோ அதோட லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட், அந்த இலையோட லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நாங்கள் அம்மான் பச்சரிசி சோப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி குப்பைமணி சோப் தான் டாப் செல்லிங்கில் போயிட்டு இருந்தது. ரெண்டும் ஒரே ரேட் தான், 130 + ஷிப்பிங்கு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, குப்பைமணி சோப் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுக்கு எதாவது டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குன்னா போயிடும். சூப்பரான ரிசல்ட்டு இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அம்மான் பச்சரிசி சோப் வந்து பிம்பிள் மேலே ரியாக்ட் ஆகும், பிம்பிள் வராமல் தடுக்கும். கொப்பளம் இந்த மாதிரி மருலாம் இருக்குது, ஒரு மாதிரி ஸ்கின்ல வந்து மருனால இன்ஃபெக்ஷன் ஆகும். அது எல்லாமே அம்மான் பச்சரிசி சோப்னால கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பெண் குழந்தைய வச்சுருக்கீங்க, ஸ்கின் டோன்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை உங்களுக்கே ஸ்கின் டோன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக 2 சோப்பில் எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது, வெயிட் லாஸ் ஆனனால தான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அது உண்மைதான். நம்ம வெயிட் லாஸ் ஆகும்போது அந்த கெட்ட நீர்லாம் வெளியே போகும். ஒரு விஷயம் நான் பிஃபோர் பிக்சர் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா குண்டாக இருந்தது. நம்ம வெயிட் லாஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ஃபேஸில் தான் தெரியும். நான் சுகர் வந்து குவிட் பண்ண உடனே வித்தின் 1 மந்த் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் தான் அந்த டிஃப்ரென்ஸே தெரிஞ்சது. பார்த்தவங்களாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஸ்கின் வந்து ஒரு மாதிரி தொலைன்னு ஆகிட்டு ரிங்கிள்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்குது. நான் லான்ச் பண்ண ஃபேஸ் பேக் தான் யூஸ் பண்ணேன். நிறைய வீடியோஸில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ சம்மர்லேயும் ஸ்கின் டோன் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து ஃபேஸ் பேக். அதில் சந்தனம், முல்தானி மட்டியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஆன்டி ஏஜிங் ஃபேக்டர், ஏஜ் ஆனதாக தெரியக்கூடாது, யங் ஸ்கின்னாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொலாஜன் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. கொலாஜன் வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸில் தான் இருக்குது. அந்த எலும்போட ஜவ்வு அதுதான் வந்து கொலாஜன். பிளான்ட் பேஸில் அவ்வளோவா இல்லை. ஸோ கொலாஜன் மாஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து கெமிக்கல், அதனால தான் நான் வந்து லான்ச் பண்ணல மர்மல் ஹெர்பல்ஸ்லாம். ஆனால் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பேக்குக்கு வந்து நீங்கள் மாஸ்க் கொடுத்துட்டு இருந்தீங்க ஃப்ரீயாக, மறுபடியும் வேணும்னு கேட்டனால இப்போ வந்து இது உங்களுக்கு பர்ச்சேஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாக கிடையாது. ஏன்னா இது சூப்பர் குவாலிட்டி. மார்க்கெட்டில் இது 100 rupees வருது. நான் வந்து இது 80 rupeesக்கு தான் வந்து கேட்லாகில் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ரேட்டுக்கு கிடைக்கிது. நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மாஸ்க் வந்து போட்டு எடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த க்ளோ கிடைக்கும். உங்களுக்கு ஸ்கின் வந்து தொலைதனம் இல்லாமல், ரிங்கிள்ஸ் இல்லாமல் நல்லா வந்து யங்காக தெரியும். ஸோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் வீடியோலேயே என்னோட பிஃபோர் பிக்சர் ஆஃப்டர் பிக்சர் நான் அட்டாச் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றக்காக பிஃபோர் பிக்சர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த பிக்சர் பிஃபோர் பிக்சர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்கள் குமரகம் ட்ரிப்பு போயிருந்தோம் சம்மர் வெக்கேஷனுக்கு, அப்போ எடுத்தது அந்த வீடியோ கூட இருக்குது. இந்த வருஷம் வந்து நாங்கள் மறுபடியும் 3 ட்ரிப்பு போயிருந்தோம். கரெக்டாக 1 year கழிச்சு எடுத்த ஃபோட்டோக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். ஸ்லோவாக தான் வெயிட் ரெடியூஸ் ஆகணும், அப்போ தான் அது ரீகெயின் ஆகாது. எப்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து கிராஷ் டயட்டோ இல்லை ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி நீங்கள் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆக நினைக்காதீங்க. எவ்வளோ சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் ரீகெயின் ஆகும். வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் கெயின் ஆகுறது இம்மிடியேட்டாக ஆகிடும். ஸோ வெயிட் லாஸ் பவுடர் வந்து நான்
உங்களுக்கு வந்து டெமோ குடுக்குறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நான் சாப்பிட்டேன்னு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, காலையில நான் ஓட்ஸு, நைட்டு டின்னருக்கு வந்து வெயிட் லாஸ் இப்படி ஐ மீன் வெயிட் லாஸ் கஞ்சி அப்படிதான் குடிச்சிட்டு இருக்கேன். காலையில ஓட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா, நைட்டே நீங்க அந்த பவுல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரணும். எல்லாமே டீட்டெயிலா வீடியோல இருக்கும். நைட்டு வந்து இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். வாரத்துல 3 நாள் போதும். நான் காட்டுற ஓட்ஸ் பவுலும் வீக்லி த்ரைஸ் ஆர் 4 டைம்ஸ் போதும். இந்த வெயிட் லாஸ் கஞ்சியும் வாரத்துல 3 நாள் மேக்ஸிமம் போதும். என்னன்னா கொள்ளு இருக்கிறனால நான் மேக்ஸிமம் 3 நாள் தான் இந்த லேபிள்லயே நான் சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இன்னொன்று இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. என்னன்னா இந்த gift வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஜுவல் பாக்ஸ் இருக்கா மேடம்னு கேட்பீங்க. அதனால நான் சொல்றேன். இன்னும் ஐ திங்க் 20 பாக்ஸஸ் தான் இருக்கு. நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணும்போது ஏன்னா 100 பாக்ஸ் எடுத்துட்டு வந்து எல்லாம் போயிடுச்சு. இது டீட்டெயிலா பார்ப்பீங்க. அது இல்லாம ஜெர்மன் சில்வர் பிளேட் அதுவும் வந்து ஃப்ரீ போயிட்டு இருக்கு. இது எல்லாமே டீட்டெயிலா இப்போ காட்டுறேன் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல. இப்போ மருமல் ஹெர்பல்ஸ்ல இந்த ஜெர்மன் சில்வர் பிளேட் வந்து ஃப்ரீ கிஃப்டா நான் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். காம்போ ஆஃபருக்கு வந்து இது லான்ச் பண்ணியிருக்கேன். காம்போனா 100 ml ஹேர் ஆயில், 120 ml ஷாம்பு, அப்புறம் ஒரு சோப். இது 3 பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 520 rupees தான் வரும். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும். அந்த காம்போ வாங்குறவங்களுக்கு இந்த ஜெர்மன் சில்வர் பிளேட் வந்து ஃப்ரீ கிஃப்டா சென்ட் பண்ணிருக்கேன். என்னன்னா இந்த ஷாம்பு வந்து 4 வெரைட்டி எங்ககிட்ட இருக்கு. 6 வெரைட்டி சோப்பு கிடைக்குது. நீங்க எந்த ஷாம்பு எந்த சோப் வேணா எடுக்கலாம். ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா 1500 rupees அண்ட் எபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜுவல் பாக்ஸ் வந்து ஃப்ரீ கிஃப்டாக கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வுட்டன் ஜுவல் பாக்ஸ் வந்து ஃப்ரீ கிஃப்டாக ஒரு 3 months பிஃபோர் போட்டிருந்தேன். அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் மோர் தென் 300 ஆர்டர்ஸ் கிடச்சிது. நிறைய பேர் ரிப்பீட்டடாக ஜுவல் பாக்ஸ் தான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்திருக்க பார்த்தீங்கன்னா லெதர் ஜுவல் பாக்ஸ். இது ஜிப் இருக்கு, நல்ல குவாலிட்டி. ஓப்பன் பண்ணீங்கன்னா ரைட் சைடு வந்து நீங்கள் ரிங் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா செயின்லாம் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல 4 பார்ட்டிஷன் இருக்கு. அதுல வந்து நீங்க ஸ்டட்டு, என்னோட பிரேஸ்லெட் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அந்த பார்ட்டிஷனை வந்து நம்ம வேணா ரிமூவ் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம பேங்கிள்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டிராவல் ஃப்ரெண்ட்லி. நீங்க எங்கேயாவது போறீங்க, உங்களோட டெய்லி வேர் ஜுவல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணணும்னா சூப்பரான கிஃப்ட் இது. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க வந்து ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு கேட்லாக் லிங்க் வந்துரும். நிறைய ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்லாக்ல இருக்குது. கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். எஸ்வி ஃபேஷன்ஸ் அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ப்ராடக்ட்ஸ் இவங்க ரிவ்யூக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு பேஜ். இவங்க கிட்ட 2 முக்கியமான விஷயம் நான் பார்த்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆன்லைன் சைட்டை விட இவங்க கிட்ட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இன்ஸ்டாலே பார்த்தீங்கன்னா மற்ற பேஜஸில் சேம் ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்ககிட்ட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். நான் நிறைய ஜுவல்ஸ் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நான் ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணிட்டு போயிருக்கேன். சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் அமௌண்ட் போட்ட உடனே இமிடியேட்டாக டஸ்பேச் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. ஸோ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பரான ஒரு நெக் செட் பார்த்துட்ருக்கோம். ஜேடி ஸ்டோன்ஸ் வச்சு அவ்வளோ கிராண்டான ஒரு மாடல். நைட்டு ரிசப்ஷனுக்குலாம் இது வந்து நீங்கள் பேர் பண்ணலாம். ஒரு டிசைனர் சாரீ கூட இல்லை ஒரு பட்டு சாரீ கூட வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். மிக்சடான கலர் ஸ்டோன்ஸ் வந்திருக்கு. பிங்க் அண்ட் க்ரீன் வந்திருக்கு. அதுக்கு மேட்சிங்கான ஸ்டட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டா பேஜ் லிங்க் எல்லாமே இருக்கும். இன்ஸ்டாவில் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு மாடல் இது. டபுள் செயின் மாடல். மேல ஒரு குட்டி செயின்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பெண்டன்ட் இருக்கும். கீழே செயின்ல வந்து நல்ல பெரிய பெண்டன்ட் உங்களுக்கு ஸ்டோனோட வந்திருக்கு. 2 செயினுமே அட்டாச்சா இருக்கும். இதுக்கு வந்து மேட்சிங்கா ஒரு ஸ்டட்டும் கொடுக்குறாங்க. இந்த நெக் செட் பாத்தீங்கன்னா நீங்க குர்த்திக்கும் மேட்ச் பண்ணி போடலாம், பட்டு சாரிக்கும் போடலாம். நீங்க கழுத்துல போடும்போது அவ்வளோ கிராண்டா இருக்கு. செம்ம குவாலிட்டி. அடுத்ததா நம்ம பார்க்கறது வந்து ஒரு ஜிமிக்கி. ஜிமிக்கி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிளாக் ஸ்டோன்ஸ் வச்சு அவ்வளோ கியூட்டான ஒரு மாடல். ஸ்க்ரீன்ல வந்து உங்களுக்கு நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றேன். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியா இருக்கும். குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கும். இந்த ஜிமிக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே தான் இருக்கு. நம்ம வந்து இமிடேஷன் சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அடுத்ததா ஒரு பிரேஸ்லெட் பார்த்துட்ருக்கோம். நான் வந்து பிக்சர்ல பார்த்தத விட இது வந்து ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டா இருந்த மாரி எனக்கு தெரிஞ்சது. ஆனா இது ஒரு ட்ரெண்டிங் மாடல். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ, ஒரு சைடு வந்து மகாலட்சுமி அம்மனோட இது குடுத்துருப்பாங்க. கையில போட்டும் காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க குர்தீஸ்க்கும் போட்டுக்கலாம்.
ஸோ நெறைய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. பேங்கிள் வந்து செம்ம கிராண்டான ஒரு மாடல் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. டெய்லி வியர் பேங்கிள்ஸும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. இது 2.6 சைஸ் நான் இப்போ கையில போடுறது. ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கு. பீகாக் டிசைன் குடுத்துருக்காங்க. சூப்பரா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னோட ஒன் டே ரொட்டீன் மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். காலையில 5:45க்கு எந்திரிச்சிருவேன். ஒரு 6:00 பார்த்தீங்கன்னா, நேரா ரூம் முன்னாடி அவ்ளோ அழகான ஒரு ரெயின்போ வந்து தெரிஞ்சது. வெளிய வரும்போதே என்னடா வானம் இவ்ளோ ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னு நெனச்சுட்டே வந்தேன். பார்த்தா அவ்ளோ சூப்பரா ஒரு ரெயின்போ வந்திருந்தது. இன்ஸ்டால வந்து நான் ஸ்டேட்டஸா போட்டிருந்தேன். ஸோ இன்ஸ்டால வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டெய்லி என்ன சாப்பிடுறேன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால வந்து இப்ப நான் ரீசென்ட்டா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஷார்ட்ஸாவோ இல்ல வீடியோவோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லாதனால, இன்ஸ்டால நான் நெறைய போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேணுனா இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. காலையில வந்து சங்குப்பூ டீ தான் எடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து பிபி வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் லைன்ல இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் இயர் ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. இப்ப சுத்தமா பிபியே இல்ல. இது வந்து பிளட்ல சுகர் லெவலையும் கம்மி பண்ணுது, பிபியும் கண்ட்ரோல் பண்ணுது. வாரத்துல எல்லா நாளும் எடுத்துக்கலாம். வெறும் வயித்துலயும் குடிக்கலாம். நீங்க அசிடிட்டி இல்லாம இருந்துச்சுன்னா, நீங்க வந்து தாராளமா வெறும் வயித்துல எடுத்துக்கலாம். நான் சுகர்லெஸ்ஸா குடிச்சிட்டு இருக்கேன். அடுத்ததா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் புரோட்டீன் ரிச்சா தான் எதுவுமே பண்ணுவேன். நம்ம சாம்பார் மட்டும் இல்லாம, கருப்பு கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, கொள்ளு, தட்டைப்பயிறு இந்த மாரி டெய்லியுமே ஒரு தால் இருக்கிற மாரி பார்த்துக்கிறேன். அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வித் கருப்பு கொண்டைக்கடலையும், உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு மசால் மாரி செஞ்சிருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டா வந்திருந்தது. ரெசிபி ஷூட் பண்ண முடியல. ஸோ நாட்டுக்கோழி முட்டை டெய்லியுமே நானும் ஜீவனும் எடுத்துக்கிறோம். ஷார்ப்பா 9:00 வந்து கடைக்கு வந்துருவேன். ஜீவனுக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். அன்னைக்கு வெறும் லெமன் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன். ஸோ அது நான் பெருசா ஷூட் பண்ணல. ஸோ இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நியர்லி 21 இன்கிரீடியன்ட்ஸ் வந்து எங்க ஹேர் ஆயில் ஆட் பண்றோம். முடி உதிர்வ வந்து இம்மீடியட்டா உங்களுக்கு வித்தின் 10 டேஸ்ல கண்ட்ரோல் பண்ணும். நல்ல ஹேர் குரோத் இருக்கும். கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய் சேர்க்கிறோம். வெந்தயம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து பொடுகு இருக்காது. வேம்பாடம் பட்டை, ஸ்கேல்ப்ல வந்து எந்த அரிப்பு, அலர்ஜி எதுவுமே இருக்காது. ரோஸ்மெரி சேர்க்கறனால அந்த சொட்டையான இடத்துல கூட முடி வளரும்னு சொல்லுவாங்க. ஆவாரம் பூ, மகிழம்பூ எல்லாமே சேர்த்து, இது வந்து நல்லா காய்ச்சிடுவோம். ஆக்சுவலா இது வந்து செக்குல ஆட்டுன தேங்காய் எண்ணெய். நல்லா காய்ச்சிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு 7 டேஸ் அப்படியே விட்டுருவோம். 7 நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கலரே நல்லா அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சாறு வந்து அதுல இறங்கிட்டு, டார்க் ப்ரவுன் கலர் வந்திருக்கும். ரெட்டிஷ் ப்ரவுன். அதுக்கப்புறமா தான் பாட்டில்ல பேக் பண்றோம். 100 ml பாட்டிலாவும் அவைலபிளா இருக்கு. 500 ml பாட்டிலாவும் அவைலபிளா இருக்கு. 100 ml பாட்டில் பார்த்தீங்கன்னா 230 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். 500 ml பாட்டில் வந்து ரோஸ்மெரி வாட்டர் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரும். என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் வந்து ஒரு மிராக்கிள் மாரி எனக்கே தெரியுது. எவ்ளோ நல்லா வெயிட் லாஸ் ஆயிருக்கேன். ஸோ இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து உண்மையாவே நல்லா எஃபெக்டிவா இருக்கு. கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வந்து கேட்லாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து கருப்பு கவுனி, கொள்ளு, மொளக்கட்டின பாசிப்பயிறு தான் வந்து மெயின் இன்கிரியன்ட்ஸ். எப்படி வந்து யூஸ் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு லேபிள்லயே கிளியரா குடுத்துருக்கேன். 1 1/2 கப் தண்ணிக்கு வந்து 3 டீஸ்பூன் இந்த பவுடர நல்லா கரைச்சுட்டு, அதுக்கப்புறமா ஸ்டவ்ல வச்சு கொதிச்ச உடனே சிம் பண்ணிக்கோங்க. கைவிடாம ஒரு 1 நிமிஷத்துலருந்து 2 நிமிஷத்துக்கு வந்து இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா, நல்லா திக்காக ஆரம்பிக்கும். கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்ச உடனே நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. ஆறும்போது இன்னும் திக்காகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நைட் டின்னருக்கு பதிலா இது நீங்க தாராளமா எடுக்கலாம். இதுல கருப்பு கவுனி இருக்கிறனால சுகர் லெவலையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. வாரத்துல 3 நாள் எடுத்தா கூட போதும். வெயிட் லாஸ்ல வந்து வெயிட்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டம்மி சைஸ ஒரு டேப் வச்சு மெஷர் பண்ணிட்டு 1 பேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெஷர் பண்ணி பாருங்க. நல்லாவே அந்த தொந்தி வந்து கம்மியா இருக்கும். ஸ்லோவா வெயிட் லாஸ் ஆனாலும் பரவால்ல. வெயிட் கெயின் ஆகக்கூடாது. ஸோ நீங்க எல்லாரும் கேட்டனால எனக்கு டயட்டீஷியன் குடுத்த இந்த டயட் சார்ட் வந்து நான் ஃப்ரீ கிஃப்ட்டா உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன். இது ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல்ல டயட்டீஷியன் எனக்கு வந்து குடுத்தது. இது தமிழ்ல தான் இருக்கு. நெறைய பேர் இது இங்கிலீஷ்ல குடுங்கன்லாம் கேட்கிறீங்க. இது எப்படி நான் இங்கிலீஷ்ல மாத்தி குடுக்க முடியும்? இங்கிலீஷ்ல மாத்தி என்னால தர முடியாது. ஸோ எனக்கு குடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுன்றனால நான் ஃப்ரீயா தான் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். சார்ஜ் எதுவும் அதுக்கு இல்ல. ஸோ ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க வெயிட் லாஸ் பவுடரும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
நைட்டு வெயிட் லாஸ் கஞ்சி குடிச்சிட்டு, அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் தான் எடுக்க போறேன். அதுக்கு நம்ம நைட்டே ஓட்ஸ் பவுல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரணும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதான் ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க. இதுல வந்து ஓட்ஸும், சியா சீட்ஸும் தான் மெயின் இன்கிரியன்ட் வெயிட் லாஸுக்கு. ஓட்ஸ் வந்து ரோல்டு ஓட்ஸ்ன்னு கிடைக்கும். நான் பர்ச்சேஸ் பண்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா, சோளன்னு இருக்கு. நீங்க உங்க வீட்டு பக்கத்துல கிடைக்கிற ஏதாவது பிராண்ட் ரோல்டு ஓட்ஸ் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சாப்பிடறக்கும் நல்லாருக்கும். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து லேபிள்ல லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் தேன் ப்ராசஸ்டு ஓட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுக்காதீங்க. நீங்க வந்து ரோல்டு ஓட்ஸ் வாங்கிக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து இந்த மாரி பவுலா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடறதுக்கு நல்லாருக்கும். இத விட நல்லதுன்னா ஸ்டீல் கட் ஓட்ஸ். ஆனா அது ரொம்ப சூயியா இருக்கும். அடுத்த மெயின் இன்கிரியன்ட் பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸ். இதுவும் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நட்ஸ் வெரைட்டில முந்திரிய தவிர நீங்க எந்த நட்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்மண்டும், வால்நட்டும் வாங்கியிருக்கேன். அடுத்ததா ட்ரைடு பெர்ரீஸ் பார்த்தீங்கன்னா, அது ஆப்ஷனல் தான். கம்பல்சரி இல்ல. டேஸ்ட்டுக்காக ஆட் பண்றோம். ட்ரைடு ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி அண்ட் கிரான்பெர்ரிஸ் இருக்கு இதுல. இது வந்து ஸ்வீட்னஸ் குடுக்கும். அதனால ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு அப்புறமா நம்ம அயர்ன் கன்டென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி 2 டேட்ஸு, 1 அத்திப்பழம் எடுத்துக்கலாம். நீங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்க, பிரெக்னன்ட்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னா, நீங்க தாராளமா அத்திப்பழம் வந்து நைட்டே தேன்ல ஊற வச்சு காலையில சாப்பிடலாம். ஸோ இந்த அத்திப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட்லி. நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றது உங்க வீட்டு பக்கத்துல டிமார்ட் இருந்தா பல்க்கா டிமார்ட்ல வாங்கிக்கோங்க. பம்ப்கின் சீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போறேன். இதுல மெக்னீசியம் அண்ட் செலேனியம் இருக்கு. இது வந்து நமக்கு தூக்கம் நல்லா வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரீசென்ட் வீடியோஸ் தான் நான் என்னோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கும் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, அங்க சூப்பர் மார்க்கெட்லயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, நீங்க வந்து பல்க்கா டிமார்ட்ல வாங்கிக்கோங்க. நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே சீப்பா கிடைக்கும். இதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு புதுசா ஒரு கண்டெய்னர் வந்து பிங்க் கலர்ல நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். செம்ம குவாலிட்டி ஃபைபரு. அவ்ளோ நல்லா இருக்கு. ஹோல்சேல் எடுக்கும்போது பிரைஸ் கம்மியா வரும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் மருமல் ஹெர்பல்ஸ்ல இது வந்து ஃப்ரீயா குடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. டேட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 டேட்ஸ் தான் எடுக்க சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோல எனக்கு வந்து டயட்டீஷியன் எந்த மாரி சொன்னாங்க, எவ்ளோ குவான்டிட்டி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்றத உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓட்ஸ் வந்து 1/2 பவுல விட கம்மி குவான்டிட்டி ஒரு 6 டீஸ்பூன் அவ்வளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட் அதாவது பாதாம் பருப்பு வந்து நீங்க மேக்ஸிமம் 6 தான் எடுக்கணும். சியா சீட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன். நட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலோரி வேல்யூ இன்கிரீஸ் பண்ணிடும். அதனால நெறைய எடுக்காதீங்க. கம்மியா எடுத்துக்கோங்க. பம்ப்கின் சீட்ஸ் எவ்வளோ வேணா எடுக்கலாம். நீங்க சன்ஃப்ளவர் சீட்ஸ் எது வேணா சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபிக்கு அப்புறம் டேட்ஸ்லாம் 1 பீஸ் இல்ல 2 பீஸ். டேஸ்ட்டுக்காக அந்த ட்ரைடு ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சமா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பவுல்ல வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டு, அ ஆடை நீக்கிய பால் வந்து நம்ம சேர்த்துக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால். ஆடை இல்லாம சேர்த்துக்கோங்க. கலோரி வேல்யூ இன்கிரீஸ் ஆகாம பார்த்துக்கணும். அதுதான் மெயினு. ஸோ இது நைட்டே பார்த்தீங்கன்னா, ஊறுற அளவுக்கு அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுருங்க. நடுவுல எடுத்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. என்னன்னா சியா சீட்ஸ் வந்து நல்லா ஊறிட்டு ஜெல் மாரி ஃபார்ம் ஆயிருக்கும். காலையில வந்து மறுபடியும் பால் தேவைன்னா, மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சாப்பிடறக்கு செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நம்ம காலையில வந்து நல்லா ஹெல்த்தியா புரோட்டீன் ரிச்சா ஒரு பவுல் சாப்பிட்டா அந்த ஃபீலிங் குடுக்குது. நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. தேவைன்னா மட்டும் பனானா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதையும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு நாட்டுக்கோழி முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த டேஸ்ட் நல்லா இருக்கிறனால இப்ப ஜீவனும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ நான் சொன்ன அளவுலயே எல்லாமே பவுல்ல சேர்த்துக்கோங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சூப்பர் யம்மி புரோட்டீன் ரிச்சான ஒரு பவுல் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது நமக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி நான் ஒரு சில விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரியாலிட்டி என்ன? எது வந்து வாழ்க்கைக்கு ஒத்து வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து என்னோட சேனல்ல ஓப்பனா சொல்றேன். இப்போ நான் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து எங்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க மட்டும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்காகவே எங்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸ் தான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமல்பேட்டில் வந்து இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் ஒரு 2-3 ஷார்ட்ஸாகவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதை விட இன்னொரு விஷயம், அதை வந்து இன்ஸ்டா ரீல்ஸாகவும் நான் போட்டிருந்தேன். இன்ஸ்டாவில் வந்து அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த ரீல்ஸ்க்கெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்ல வந்து நீங்க எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சொல்லுங்க மேடம்,
ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியா சொல்லுங்க மேடம் கேட்குறீங்க. இன்ஸ்டால அப்படி யாருமே கேட்கறது இல்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது என்னன்னா, நானும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து வீட்ல இருந்து நீங்களே ஏதோ ஒரு பிசினஸ் வந்து ஆரம்பிச்சு பண்ணணும். ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு ஒரு பார்லர் கோர்ஸோ, டெய்லரிங்கோ ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டு நீங்க வீட்ல இருந்து பண்ணீங்கன்னா, நீங்க வீட்ல இருந்தே சம்பாதிக்கிறது. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, ஃபோன்லயே வந்து ஏதாவது சொல்லுங்க மேடம். ஃபோன்லயே வந்து நான் சும்மா ஃபோன் வந்து ஒரு 1 ஹவர், 2 ஹவர் யூஸ் பண்ணுவேன். அதுலயே எனக்கு அமௌண்ட் வர மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மேடம் கேட்குறீங்க. அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. அப்படி யாராவது சம்பாதிக்கிறாங்களா? ஃபோன்லயே வந்து வீட்ல சும்மாவே உட்காந்துட்டு ஃபோன்லயே அங்கேயும் இங்கேயும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு யாராவது சம்பாதிக்கிறாங்களா? அது என்ன சம்பந்தமா அந்த மாரி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல வந்து ஒரு ஸ்கேம் வந்துட்டு இருந்தது. வீடியோ பார்த்தாவே காசு அப்படின்ட்டுலாம். அவங்கள வந்து புடிச்சு உள்ள போட்டாங்க. அவங்கலாம் ஜெயில்ல இருக்காங்க. அது கூட உங்களுக்கு தெரியாம, நீங்க இன்னுமே வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஐடியாஸ் வந்து யாராவது ஒரு யூடியூபர் நமக்கு சொல்லுவாங்க. நாமளும் வீட்ல இருந்தே சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. உண்மை என்னன்னா, நாய் மாரி படாத பாடுபடுறாங்க சம்பாதிக்கிறதுக்கு. அவங்கனால கூட சம்பாதிக்க முடியல. உடல் உழைப்புக்கு வந்து தயாரா இருக்காங்க. அவ்ளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. டே ஃபுல்லா வந்து கஷ்டப்படுறவங்கனால கூட சம்பாதிக்க முடியல. நான் வந்து இப்போ எஸ்டி கொரியர் ஆஃபீஸ்ல கேர்ள்ஸுக்கும் ஜென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு நாளைக்கு 350, ஜென்ஸ்க்கு வந்து 500 பேசிக் சேலரி ஒரு நாளைக்கு. அது இல்லாமல் இன்சென்டிவ் கிடைக்கும்ட்டு. யூடியூப்ல ஒரு அம்மா வந்து பர் டேக்கு 350 அப்படின்னு சிரிக்குது கமெண்ட் செக்ஷன்ல. அப்படிதான் இருக்காங்க. அந்த 350 ருபீஸ் ஜாபுக்கு எத்தனை பேர் இன்ஸ்டா மூலமா வந்திருக்காங்க தெரியுங்களா? நம்பவே மாட்டீங்க. என்னன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மக்கள். அவங்களுக்கு தெரியுது நம்ம உழைச்சா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ எஸ்டி கொரியர் ஆஃபீஸ்ல என்னோட ரீல்ஸ் பார்த்து இன்ஸ்டா மூலமா வந்தவங்களுக்கு 8 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. 8 மெம்பர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி போஸ்ட் பண்ணியிருந்தேன். கேர்ள்ஸ் வேணும்னு சொல்லி அங்கே 4 பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஜென்ஸ் வந்து கேட்டு போஸ்ட் பண்ண சொல்லி எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாதம் 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து ஜாப் வேக்கன்சி இருக்கு. அதுவும் நான் போஸ்ட் பண்ண போறேன். ஆனா இனிமே யூடியூப் ஷார்ட்ஸா நான் போஸ்ட் பண்ண போறதில்ல. என்னன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெளியே போய் சம்பாதிக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸ் மட்டும் தான் கேட்டுருக்கீங்க. வீட்ல இருந்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கீங்க. வீட்ல இருந்து சம்பாதிக்கிற ஐடியாஸ் எல்லாமே ஸ்கேமு. எனக்கும் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ஃபோன் நம்பரை மட்டும் நான் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டாலே எனக்கு வந்து காசு கிடைக்கும். இப்போ நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க ஃபோன் நம்பர் போட்டணும். அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். என்னன்னு எனக்கே சொல்ல மாட்டாங்க. எப்படி சம்பாதிக்கிறது அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்கேம். நீங்க என்ன நம்பி அங்க போய் ஜாயின் பண்ணுவீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட அமௌண்ட் கேட்பாங்க. மினிமம் இவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும்னு. ஸோ நீங்கள் எந்த யூடியூபரை நம்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியாஸில் போய் ஜாயின் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு காசு மட்டும் ஏமாந்துடாதீங்க. இதோட நான் இது வந்து ஒரு 10வது 15வது வீடியோன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிறது. அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு? அப்படின்னா என்ன செஞ்சு அப்படி சம்பாதிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வீட்டில் சும்மா உட்காந்துட்டே ஃபோன் பார்த்துக்கிட்டே யாராவது சம்பாதிச்சுட்டு இருக்காங்களான்னு எனக்கு சொல்லுங்க. அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதை பற்றி விசாரிச்சு அது வந்து உண்மையாகவே அதில் சம்பாதிக்க முடியும்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ப்ரொவைடட் அது கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு இருக்கணும். அது ஒரு ஸ்கேமாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக நியர்லி 6 lakhs சப்ஸ்கிரைபர் இருக்கிறனால எனக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்னை நம்பி எல்லாரும் ஜாயின் பண்ணுவீங்கன்றனால தான் நான் இது வரைக்கும் ஸ்கேம் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. எல்லா யூடியூபர்ஸும் அப்படி கிடையாது. ஏன்னா காசு தராங்க. எங்கள் நம்பர் கொடுங்க நாங்கள் காசு தரோன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அமௌண்ட் வாங்கிட்டு போட்டுருவாங்க. நான் அவங்க மேலே தப்பு சொல்ல. எல்லாரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னெல்லாம் யாராவது அப்ரோச் பண்ணாங்கன்னா நான் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணுறேன். அது உண்மையா பொய்யா என்னன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வீட்லேயே இருக்கீங்க. உங்களை நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏன் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு இதை கொண்டுன்னு சொல்லணும். நான் வந்து உனக்கு சம்பாதிக்க வைக்கிறேன், வீட்டிலேருந்தே நீ சம்பாதிக்கலாம்னு அவங்க ஏன் உங்ககிட்ட வர்றாங்கன்னா அவங்க சம்பாதிக்கணும், அதுக்காக வர்றாங்க. ஸோ யாருமே வந்து உங்களுக்காக உங்கள் வீடு தேடி வந்து ஒரு இதை கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஸ்கேம் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், என்னோட சேனலில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உழைக்கவே தேவையில்லை, வீட்டில் இருந்தாலே சும்மா ஃபோன் பார்த்தாலே சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறவங்க அப்படி யார் உங்களுக்கு சொன்னாங்க? அந்த மாதிரி யார் உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சம்பாதிப்பீங்களா அது கொஸ்டின் மார்க்கு.
ஸோ இன்ஸ்டால வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால நான் தொடர்ந்து இந்த மாதிரி ஜாப் வேக்கன்சிஸ் வந்து நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா இன்ஸ்டால நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நெறைய பேர் தேடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மாசம் 30,000 சம்பளத்துக்கு கூட இப்ப ஜாப் வேக்கன்சி நான் ரீல்ஸ் தான் ஒரு 2, 3 நாள்ல போஸ்ட் பண்ணுவேன். இன்னொரு விஷயம், நான் வந்து டெய்லி என்ன சாப்பிட்றேன், வாட் ஐ ஈட் இன் அ டே அந்த மாதிரி நீங்க கேட்குறீங்க இல்லையா? அது வந்து எனக்கு எடிட் பண்ணி யூடியூப்ல குடுக்கறக்கு டைம் இல்ல. அது வந்து நான் இன்ஸ்டால டெய்லி ஸ்டேட்டஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி என்ன சாப்பிட்றேன், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கும், லஞ்சுக்கும் மிடில்ல என்ன எடுத்துக்கிறேன், இப்போ புதுசா ஒரு டீ குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கனோ அப்பெல்லாம் இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். இன்ஸ்டா லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வந்து என் மேல நம்பிக்கை இருக்கு, என்ன பிடிக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இன்ஸ்டால என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னா நெறைய நம்ம பர்சனலா சேட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இன்ஸ்டா குடுக்குது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன்.